வியூவர்ஸ், உங்கள பல பேர் கார் ஸ்கேனிங்கும் டயக்னோசிஸையும் ஒன்றுன்னு நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. டயக்னோசிஸ்ங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு சிஸ்டம். கார் ஸ்கேனிங்கிறது அதில் ஒரு சின்ன ஸ்மால் போர்ஷன். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிதாக புரியுதுக்காக சொல்கிறேன். டயக்னோசிஸ் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, ஒரு காரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சுக்கு பேர் தான் டயக்னோசிஸ். கார் ஸ்கேனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அதுக்கு முன்னாடி சொல்ல டயக்னோசிஸ் பற்றி இன்னும் முழுசாக முடிச்சிடறேன். இப்போ டயக்னோசிஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராப்ளத்துக்கான ரூட் காஸ் கிடைக்கும். ஆனால் அந்த டயக்னோஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த காரை பற்றின கம்ப்ளீட் சிஸ்டம் தெரியணும். சரியா? இந்த கார் ஒரு சிஸ்டம் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய சப்சிஸ்டம் இருக்கு. என்னென்னா என்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், ஏர் பேக் கண்ட்ரோல் சிஸ்டம், பாடி கண்ட்ரோல் மாடல் சிஸ்டம், HVAC சொல்லுவோம், ஹீட் வென்டிலேஷன் ஏர், இந்த கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. சரியா? இதெல்லாம் சப்சிஸ்டம். ஒவ்வொரு சப்சிஸ்டத்துக்கும் அதுக்குள்ளார நிறைய பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் லிஸ்ட் இருக்கு. இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடல் எடுத்து, ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் எடுத்தீங்க, சப்சிஸ்டம் எடுத்தீங்கன்னா அதுல டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடியூல் இருக்கு. சரியா? ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இருக்கு. அது போக ஒரு கம்ப்ளீட் கியர் பாக்ஸ் இருக்கு. அது போக ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எடுத்தீங்கன்னா, டார்க் கன்வெர்ட்டர் எடுத்தீங்கன்னா வால் பாடின்னு ஒரு மெக்கானிசம் இருக்கும். அதுவே டிஎஸ்சின்னு எடுத்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் ஒன்று இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய மெக்கானிசம் இருக்கு. அதுக்குள்ள நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஓகே. அப்போ அதே மாதிரி நீங்க என்ஜின் கண்ட்ரோல் மாடல் எடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு கிராங்க் சென்சாரு, கேம் சென்சாரு, டர்போ, EGR, இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அப்போ நான் என்ன மீன் பண்றேன்னா, ஒரு வண்டியில ஒரு ஃபால்ட் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இந்த காரை பத்தின சிஸ்டம் தெரியணும். அந்த சிஸ்டத்துக்குள்ள என்னென்ன சப்சிஸ்டம் இருக்குன்னு தெரியணும். ஒவ்வொரு சப்சிஸ்டத்துக்குள்ள என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி தெரியணும். அதோட இண்டிவிஜுவல் அது எப்படி ஒர்க் பண்ணும், அது இன்டெகிரேட்டடா மற்ற சிஸ்டத்தோட எப்படி சப்சிஸ்டத்தோட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க டயக்னோசிஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்துக்கான ரூட் காஸை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகே. இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த என்டையர் சிஸ்டம் இதை மட்டும் தெரிஞ்சா போதாது, அது கூடவே உங்களுக்கு நிறைய டிவைசஸ் வேணும். அதாவது இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய டெஸ்டிங் டிவைஸு, மெஷரிங் டிவைஸு, இதெல்லாம் தேவை. சரியா? அதுல ஒன் ஆஃப் த டிவைஸ் தான் என்னன்னு கேட்டா கார் ஸ்கேனிங் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ ஒரு டிவைஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது? ரூட் காஸை கண்டுபிடிச்ச முடியாது. அப்போ போயிடுமா? அப்போ நீங்க கார் ஸ்கேனிங் ஒன் ஆஃப் த டிவைஸ் தான். அதுதான் நீங்க ஆசிலோஸ்கோப் இருக்கு, தென் ஸ்வாப் அனலிசிஸ் இருக்கு, மல்டிமீட்டர் வச்சுட்டு நீங்க கம்ப்ளீட் ஸ்கிமேட்டிக் வச்சுட்டு வோல்டேஜ் டிராப் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், ரெசிஸ்டிவிட்டி செக் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய மெஷர்மெண்ட்ஸ் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். அதையெல்லாம் வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். கார் ஸ்கேனிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ், அதாவது அந்த ECUs சொல்லுவோம். அது என்ஜின் கண்ட்ரோல் மாடலோ, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடலோ, ABS இதெல்லாமே ECUs போகும். அந்த ECUs எந்தெந்த சப்சிஸ்டத்தில் பயன்படுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கு வேற ஒரு பேர் அசைன் பண்ணுவாங்க. என்ஜின் கண்ட்ரோல் மாடலு, ABS, SRS. சரிங்களா? இது ஒரு நேம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ECUஸ்ல உள்ள ப்ராப்ளம், தென் அந்த ECUs கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், அந்த ஒயரிங் சர்க்யூட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றதுக்காக தான் இந்த கார் ஸ்கேனிங் அப்படிங்கிற இந்த டயக்னோஸ்டிக் மெத்தடை இந்த கார் மேனுஃபேக்சரர்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கான். ஆனாலும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே அது காம்ப்ரிஹென்சிவா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றது இல்லை. ஒரு ரஃப்லி வீ கேன் சேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதை அட்ரஸ் பண்ண சொல்லலாம். அரௌண்ட் 20-30% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அது அட்ரஸ் பண்றது இல்லை. அதுவும் இன்னுமே சில கோர் ப்ராப்ளத்தை கூட அது சில டைம் அட்ரஸ் பண்றது இல்லை. அது நாட் பிகாஸ் ஆஃப் கார் ஸ்கேனிங்கோட அந்த டிவைஸோட பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்ஸ் கிடையாது. இந்த கார் மேனுஃபேக்சர்ஸ் எவ்வளவு தூரம் அந்த ECUஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டயக்னோசிஸ்க்கான சாஃப்ட்வேரை எவ்வளவு தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஹார்ட்வேர் இன்பில்ட் பண்ணியிருக்காங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த கார் எடுத்து Hyundai i10, இந்த வண்டியில கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் கேட்டீங்கன்னா வண்டியில பிக்கப் இல்லை. அதோட இன்னொரு ப்ராப்ளம் என்ன, நம்ம ரிவர்ஸ் ஸ்டிக் வச்சோம்னா வண்டி அப்படியே ஷேக் ஆகுது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க அந்த ப்ராப்ளம் என்னன்றத. வாங்க. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரியா? ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க வாங்க.
இந்த வண்டியில நான் இப்போ ரிவர்ஸில் போடுறேன். அப்படியே பாருங்க, பயங்கரமாக ஷேக் ஆகுது. சரியா? இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த விதமான எரர் கோடுமே இல்லை. ஆனால் நீங்கள் இந்த வண்டியோட இதை உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ECM கட்டி வச்சிருக்கேன். உங்களுக்காக நான் கார் கண்டிஷன்லேயே இந்த போர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, கம்ப்ளீட்டாக பர்ன் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? சர்க்யூட்டான பயங்கரமாக பர்ன் ஆயிருக்கு. ஆனாலுமே ஸ்கேன் பண்ணால் எந்த எரர் கூட காட்டல. இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், ஸ்கேன் பண்ணால் மட்டும் எல்லாம் தெரிஞ்சிடாதுங்கிறதும். இப்போ இந்த வண்டியிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வண்டியோட இன்ஜின் கண்ட்ரோல் மாடல், இந்த வண்டியில் இன்ஜின் கண்ட்ரோல் மாடல், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடல் எல்லாமே இன்பில்ட்டாக ஒரே ஒரு ECU கொடுத்துருக்காங்க. அந்த கண்ட்ரோல் மாடலே ஃபால்ட்டு, அது அப்படியே எரிஞ்சு போச்சு. சரிங்களா? அந்த எரிஞ்சு போனது வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணாலே நமக்கு ஸ்கேனிங்கில் இந்த வண்டியோட ECM ஃபால்ட்டுன்னு நமக்கு சொல்ல மாட்டேங்குது. ECM TCM ஃபால்ட்டுன்னு சொல்ல மாட்டேங்குது. பார்த்தா எல்லாம் சரியா இருக்கு, சரியா இருக்கணும். நான் என்ன உங்களுக்கு மீன் பண்ணேன்னா, இந்த எரர் கோடை வச்சுக்கிட்டு மட்டுமே நீங்கள் ரூட் காசை கண்டுபிடிச்ச முடியாது. உங்களில் பல பேர் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் பண்ணி, சார் எரர் கோடை உங்களுக்கு அமைச்சிருக்கேன் சார், நான் எரர் கோடை சொல்கிறேன், அதை வச்சு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, அதாவது என்ன பண்ணா சரியாகுன்றீங்க. சரியா? அந்த மாதிரி இந்த DTC கோடை வச்சு கூட இல்லை, எரர் கோடை இல்லைன்றதுனால எலக்ட்ரானிக்லி சென்சார்ஸ் இது மெக்கானிக்கல் இஷ்யூ நீங்கள் சொல்ல முடியாது. சரியா? அதுக்காக தான் நான் உங்ககிட்ட நான் எப்பவுமே சொல்கிறேன், சார் உங்களுக்கு நியர்பையில் நல்ல ப்ரொஃபஷனல் பீப்புள் கிட்ட வண்டியை கொடுங்க. இல்லை உங்களால் அதுக்கான அதை கண்டுபிடிக்க முடியல, அவங்க யாரும் இல்லை அப்படின்னா கொண்டு வாங்க, நான் பார்த்து தரேங்கிறேன். ஆனால் அது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் ஏற்புடையதாக இல்லாமல் போயிடுறதுனால உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ரொம்பவே என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்னை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. அதுவும் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே தெரியுது. சரியா? உங்களுக்கு தெரியாதனால தான் இதெல்லாம் பண்ணுறீங்கிற அந்த எண்ணத்தில் தான் நான் திரும்ப இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கிற லிமிடேஷன்ஸ் உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ஓவர் ஃபோன்லேயோ வாட்ஸ்அப் வீடியோ கால்லையோ என்னால் இந்த உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான ரூட் காசை கொடுக்க முடியும்னா நீங்கள் நிறைய சேலஞ்சை ட்ரை பண்ணி தான் கால் பண்ணுறீங்க. அப்படின்னா நான் ஒரு உங்களுக்கான எவ்வளோ அதுக்கான கன்சல்டேஷன் ஃபீஸை இட் மீன்ஸ் அதுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான, சரியா, அது நான் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை எனக்கு நீங்கள் பே பண்ண தான் போகிறீங்க. கரெக்டாக? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யாரும் நீங்களும் கேட்க போகிறதில்ல, நானும் பண்ண போகிறதில்ல. ஓகே? ஸோ அப்படி அந்த மாதிரி என்னால் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும்னா எனக்கு மச் பெட்டர் வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஸ்கேல் பயங்கர, அதாவது என்ன ரெவன்யூ ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா வைடாக இருக்கும். ஒரு ஒர்க் ஷாப்பில் நம்ம பண்ணும்போது ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ் ஆஃப் காஸ்ட் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும், கஸ்டமர்ஸ் தான். பட் இது ரொம்ப வைட். அப்படின்னும் போது என்னோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்லேயே நான் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நான் ஏன் அது முடியாதுங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.